Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெனிலா ஐஸ்கிரீம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப்ல 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூன்ல 3 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து பாயில் பண்ணாத பால். இத சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாம இந்த மாதிரி நல்லா கலந்து வெச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு சாஸ் பேன்ல 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து ஃபுல் க்ரீமா எடுத்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இனிப்பு கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை கரையிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஃபைனலாக அதை திக்காகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடாற விட்டுருங்க. இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்னும் நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரை லோவில் இல்லை மீடியமில் வச்சுருந்தீங்கன்னா ஹையில் மாற்றிக்கோங்க. இப்போ 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இன்னுமே வந்து நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் லோ ஸ்பீட்லேயே வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். இப்போ அதே கண்டெய்னரில் ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வைக்கிறேன். நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் கவர் கூட வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக வரும். அப்படி நீங்கள் ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணலைன்னா ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் கிறிஸ்டலாக ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் வந்து ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு வெளியே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஐஸ்கிரீம் வெளியே எடுக்கும் போது இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணாலும் சரி, அதை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் ஈஸியாக எடுக்க வரும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.